மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகலை, எனக்கு 38 வயசு ஆகிப்போச்சு, 40 வயசு ஆகிப்போச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இந்த தோஷம், ஏதோ முன்னோர் சாபம், இந்த மாதிரிலாம் நினச்சி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு ஒருத்தருக்கு 45 வயசு ஆகி கல்யாணம் ஆகாமல் இருக்காரோ அவரோட சேம் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நான் பார்க்குறேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர் அவருக்கு எந்த மாதிரி கல்யாண வாய்ப்பு, என்ன மாதிரி மனைவி அமையுமோ அதே வாழ்க்கையாக தேடுறாரு அவர். அதாவது அவருக்கு சொந்தத்துக்குள் வாய்ப்பு இல்லைன்னா சொந்தத்தை விட்டுட்டு வெளியில் தேடுறாரு. அப்புறம் மாற்று சமூகமாக ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி போயிடுறாங்க. அல்லது இரண்டாம் தாரம் தான் வாய்ப்பு அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போது இரண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிராப்தம் எப்படியோ, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி விட ஒரு வயசு சின்ன வயசாக இருப்பாங்க, அதாவது மனைவி ஒரு வயசு மூத்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதான் அவருக்கு மனைவி அமையும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட வயசுலேயே நீங்கள் அந்த மாதிரி தேடி கல்யாணம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்போடு நம்ம இப்படித்தான் எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எதிர்பார்ப்புகள் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கல்யாணம் தடையாயிட்டே தான் போகும். அதுக்கு ரீசன் அதுதான். அதாவது நமக்கு எது கிளிக் ஆகுமோ, நமக்கு இதுதான் செட் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி தேடிட்டு போகிறவங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். நான் நிறைய பார்த்துட்டு, இது நிறைய குடும்பங்கள்ல நான் அனுபவத்தில் பார்த்த ஜாதகங்கள் தான். அதே மாதிரி இரண்டாம் தரம் கல்யாணம் பண்ணுற வாய்ப்பு இருக்கிறவங்க சின்ன வயசுல இரண்டாம் தரம் கல்யாணம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்ல வாழ்க்கை அமையுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி கம்யூனிட்டி மாற்றி கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு சிலர், அதுலேயும் சாதிக்கிறாங்க. இது எல்லாத்தோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சமூகத்தில் நான் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஐடியா கொடுக்கல. ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே இப்போது இப்போ கொங்கு பெல்ட்ல எல்லாம் ஒரு சமூகம் ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் குடும்ப கல்ச்சரில் ஒரு சில சீர் சிறந்தையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, அதே சமூகத்தை சேர்ந்தவங்க வேறு மாவட்டத்தில் வேறு மாதிரி சமூகத்தில் அவங்களுடைய சீர் சிறத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி முற்றிலும் மாறுபட்டது அந்த மாதிரி இருந்தால் போகலாம். அதே மாதிரி இப்போ ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சில சிறுந்தாளி பெருந்தாளினெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி போகலாம். நான் முற்றிலும் நீங்கள் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுங்க அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு சில அமைப்பு அந்த குழந்தைக்கு அப்படித்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ 35 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா சரி, ஒரே கம்யூனிட்டியில் இல்லாட்டி குறவில் நம்ம பிசி கேரக்டர் இருக்கிறது யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சமூகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் சரி ரெண்டாம் தரமாக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும். நான் என்னன்றேன், யாருக்கும் ஆண்டவன் நமக்கு குறை வைக்கல. நமக்கு இப்படிதான் லைஃப், எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை துணைன்னு ஒன்று கொடுத்துருப்பார் கண்டிப்பாக. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வரன் தேடினீங்க அப்படின்னா 100% திருமண வாழ்க்கை கூடி வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.